பெண்ணுக்கு வந்து XX குரோமோசோம், அவருக்கு XY குரோமோசோம். உன் பையனாலதான் அவர் என்ன குரோமோசோம் கொடுக்குறாரோ அதுதான் வரும்னு எந்த பெண் வந்து போய் ஒரு மாமியார் கிட்ட சொல்ல முடியும்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சிஸ்ட் உடனே இந்த மாசமே வந்தா இந்த மாசமே போயிடும்னு. இன்னைக்கு ஒரு டாக்டர், நாளைக்கு ஒரு டாக்டர், நாளைக்கு ஒரு டாக்டர். இப்போ அந்த ஆண் பெண் குழந்தையெல்லாம் ஆண் பெண் இன்னும் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா நீ வந்து எனக்கு பொண்ணே பெற்று கொடுக்குற பையனை பெற்று தரலன்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து புகுந்து விட்டு துரத்துறது, பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துறதுலாம் இருக்கு. ஆனா பெண்கிட்ட இருக்கிறதா எக்ஸ் குரோமோசோம் வந்து ஃபீமேலும், ஆண்கிட்ட வந்து ஒய் குரோமோசோம் மெயிலும். ஸோ ஒய் வந்தாதான் மெயில் ஆகும், எக்ஸ் வந்தாதான் ஆண்கிட்ட இருந்து இது வந்தாதான் பெண் குழந்தை. ஸோ ஒரு குழந்தை ஆணா பெண்ணாங்கிறதுக்கு வந்து காரணம் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்ணை வந்து இது மாதிரி வதைக்கிறது, சித்திரவதை பண்றதும் இன்னும் அறியாமையில ஒழுறாங்களா? இதை வந்து சரியான எஜுகேட் பண்ணலையா நம்ம அரசாங்கம்? என்னதான் எஜுகேட் பண்ணாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. தெரிஞ்சாலும் வந்து என் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என் பையன் நல்லா ராஜா மாதிரி இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஆக்சுவலா அந்த பையன் நல்ல பையன், ரொபஸ்டா இருக்கான், ஒரு ஸ்பெர்ம் கூட கிடையாது, டோட்டல் ஏஜோஸ்பெர்மிக். அப்ப நாங்க டோனர் செமனுக்கு தானே போக வேண்டியதா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது XY நீங்க சொன்னீங்க, பெண்ணுக்கு வந்து XX குரோமோசோம், அவருக்கு XY குரோமோசோம். உன் பையனாலதான் அவர் என்ன குரோமோசோம் கொடுக்குறாரோ அதுதான் வரும்னு எந்த பெண் வந்து போய் ஒரு மாமியார் கிட்ட சொல்ல முடியும்? பெண்ணுக்கே தெரியல. பெண்ணுக்கே தெரியாது எந்த குரோமோசோம் எந்த குரோமோசோமோட சேருதுன்னு யாருக்குங்க தெரியும்? தெரியாது இல்லையா? இப்ப அதனாலதான் வந்து 4வது மாசம் ஆச்சுன்னு முதல்ல ஒரு பெண் குழந்தை இருந்தா 2வது கர்ப்பமான உடனே அந்த பொண்ணே டென்ஷன் ஆயிடும். அடுத்த குழந்தை பொன் குழந்தையா இருந்தா என்ன பண்றதுன்னு. 2 குழந்தை பெண் குழந்தை பிறந்துட்டா 3வது குழந்தைய பெண் குழந்தையா இருந்ததுன்னா அது வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. அப்படியே போயிட்டு அம்மா வீட்டுக்குன்னு சொல்ற ஆட்கள் உண்டு. என்ன பண்ணும்? அதனாலதான் இப்ப அபார்ஷன்ஸ் எல்லாம் இல்லீகலா போறது, நிறைய இடத்துங்கள்ல போய் செக்ஸ் ஆஃப் தி பேபி வந்து கண்டுபிடிச்சு சொல்றது. அரௌண்ட் 20 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதை கண்டுபிடிக்கிறது, அபார்ஷன் பண்றது, இது எவ்வளவோ கவர்மெண்ட் வந்து ஃபைன் போட்டு அவங்களோட டிகிரியை பிடிங்கி ஸ்கேன் சென்டரை க்ளோஸ் பண்ணாலும் இன்னும் நடந்துட்டு இருக்கு. போயிட்டு வந்து அதை அபார்ஷன் பண்றதுக்குன்னு டாக்டர்ஸும் இருக்காங்க, பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்கேன் டாக்டரும் இருக்காங்க. இது தெரியல. நீங்க வந்து இப்போ அந்த சொன்னீங்க இல்லையா மேம், அந்த ஆண்களுக்கு வந்து இப்போ வந்து மலட்டுத்தன்மை இருக்கிற விஷயம், இப்போ வந்து பெண்களை விட ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது காரணம் அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்களோட ஃபுட் ஹேபிட். உங்களுக்கு வந்து முன்காலத்துல இருந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, பெண்ணுக்கு தான் ஒன்றும் பிரச்சனைனா டாக்டர் வீட்டுக்கு போறது பொன் குழந்தையா தான் இருக்கும். அந்த வீட்டுக்காரர் வரவே மாட்டாரு. வீட்டுக்காரருக்கு டெஸ்ட் பண்ணாதானே தெரியும். இப்ப வந்து வேற வழி. இப்ப வந்து நாங்க வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு வந்தாலே யூ ஷுட் பிரிங் த மேல் பார்ட்னர். அவருடைய செமன் அனாலிசிஸ், அவருடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இல்லாம நாங்க யாரையுமே பாக்குறது இல்ல. ஒண்ணு, ஏன்னா அவருக்கு ஒரு, ஏன்னா இப்ப மேல் முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து இது இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்ப பெண்ணுக்கு வந்து எவ்வளவு 75% இருக்குது, 1% இருக்குதுன்னா அதுல ஓரளவுக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டியும் இருக்கு. 1-2 ஸ்ட்ரெஸ், நிறைய அதர் நல்ல பழக்கங்கள் நிறைய இருக்கிற ஆண்கள், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த இது வர்றதுக்கு, அந்த விந்து குறையறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வர்றதுக்கு காரணமே அந்த குடிதான். அது ஒண்ணு. அப்புறம் ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க, ஸ்கூல் பசங்களே யூஸ் பண்றாங்க. சோ அதெல்லாம் வந்து அவங்களோட பின்னாடி வாழ்க்கையை பாதிக்குங்கிறது யாரும் சொல்றது கிடையாது. அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்த விட இதுதான் முக்கியம். ஆல்கஹால், ட்ரக்ஸ், அப்புறம் வந்து டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அதனால வர்றதுனால தான் விந்து குறையிறது. அப்புறம் டிஃபார்ம்டா இருக்குது ஸ்பெர்ம்ஸ். இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டியும் பெருசாயிடுச்சு. பெண்களுக்கு எவ்வளவு பாக்குறோமோ நாங்க ஆண்களுக்கும் அவ்வளவு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தாதான் நாங்க வந்து இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்குமா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். இந்த மாவை மட்டும் பார்த்துட்டு அவரை பார்க்காம நாங்க எப்படி சொல்ல முடியும்? சொன்னா அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கல்ல. ஒரு சின்ன ஒரு கர்ப்பப்பையில இவ்வளவுண்டு கட்டி, அது நிறைய பெண்களுக்கு இருக்கும். இப்ப வந்து இப்ப ரோட்ல 100 பேர் போயிட்டு இருக்காங்க, அவங்களை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணீங்களா, அதுல ஒரு 2 பேருக்காவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கும், கர்ப்பப்பையில இருக்க கட்டிகள். அந்த கட்டிகள் இருக்குதுன்றதுனால இந்த மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்க. இதை வந்து நான் டைவர்ஸ் பண்ணணும், நீ கையெழுத்து போட்டு கொடுங்க கேக்குது. அதுக்கான இவ்வளவு பெரிய ஃபைப்ராய்டோட நான் ட்வின்ஸ் டெலிவரி பண்ணிருக்கேன். இவ்வளவு பெரிய ஃபைப்ராய்டு ஷி கன்சீவ்ட் ஆஃப்டர் 5 years. கன்சீவ் ஆயிட்டு தான் என்கிட்ட வந்தது. அது வந்து அபார்ஷன் பண்ணலாமா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. அது வந்து வேண்டாம், எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த குழந்தை வேணும். ட்வின்ஸ் கும்பகோணத்துல வச்சுக்காத, இந்த ஊர்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொன்ன காலம் அது. ஐ எம் டாக்கிங் பட் 15 years ago. நான் வந்து ரிஸ்க் எடுத்து அதை டெலிவரி பண்ணி ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 கிலோ 2.25 கிலோ.
அதுக்கப்புறம் 6 மாசம் வந்து கட்டி சுருங்கலன்றதுக்கு ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டேன். நவ் ஷி இஸ் ஹாப்பி வித் 2 children. அதுக்கப்புறம் இப்ப வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது வந்து ஒரு அதை பூஸ்ட் பண்ணி சொல்றாங்களா, பட் இருக்குதா முன்ன விட இப்ப அதிகமா இருக்கு. முன்னாடியில நாங்க புஸ்தகத்துல மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம். பசங்க ஸ்ட்ரெஸ் எப்ப ஆரம்பிக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? பொன் குழந்தைங்களுக்கு 10ஆம் கிளாஸ்ல ஆரம்பிக்குது. 10th 11th நான் 10th 11th சிண்ட்ரோம்னே பேர் வச்சிருக்கேன். 11th 12th ஸ்ட்ரெஸ், அப்புறம் உட்காந்துக்கிட்டே ஃபுட் ஹேபிட்ஸ், உட்காந்துக்கிட்டே சாப்பிடுறது, ஒபிசிட்டி, பெண் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் டென்ஷன், அப்புறம் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து ஒரு பந்தயத்துல ஓடுற குதிரைகள் மாதிரியே பழக்கிறோம். எந்த குதிரை முன்னாடி வருதுங்கிற மாதிரி, இந்த பொண்ணை விட நான் மார்க் வாங்கணும், இந்த பொண்ணு சீட்டுக்கு போனோம். அப்பாவோட அம்மாவோட பேரண்ட்ஸோட டென்ஷன் வந்து குழந்தை தலையில, நான் டாக்டர், என் குழந்தை டாக்டர் ஆகியே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கிறதுனால இப்ப குழந்தைங்களுக்கு நிறைய பிசிஓடி இருக்கு. பிசிஓடினா இந்த நீர் முட்டைப்பையில இருக்க நீர் கட்டிகள் கிடையாது, அது நீர் அதை கட்டிட்டுருவாங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு முட்டைப்பையில இருந்து முட்டை வருதுன்னா அது வெடிச்சு முட்டை வெளியே வந்தோடனே அந்த இடம் வந்து ஆறிடும் ஸ்கார் மாதிரி ஆயிடும். ஓவரியில 2 ஓவரி இருக்கிறதுல இருந்து ஒரு ஓவரி 1 மாசம், இன்னொரு ஓவரி 1 மாசம் மாறி மாறி முட்டைப்பைகள்ல இருந்து முட்டைகள் வரும். இது வராம போச்சுன்னா என்ன ஆகும்னா, அது வந்து அதுல இருக்க ஃப்ளூயிட் அப்படியே கலெக்ட் ஆயிடும். அது வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓவரியில வந்து ஒரு நெக்லஸ் பேட்டர்ன்ல பக்கத்து ஓவரிஸ்ல வந்து சிஸ்டா இருக்கும். தட் கண்டெயின் ஈஸ்ட்ரோடயோல்ன்ற ஒரு ஃப்ளூயிட். அது வந்து ஈஸ்ட்ரோஜன் இஸ் நாட் குட். அதனாலதான் உங்களுக்கு இந்த மூஞ்சி மேல முடி வர்றது, கால்ல எல்லாம் முடி வர்றது, பசங்க குண்டா இருக்கிறது, அப்புறம் வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வராம போறது, இதெல்லாம் இருக்கு. பசங்களுக்கு ஸ்கூல்லயே ஆரம்பிச்சிருதே. ஒரு அம்மா கூட்டிட்டு வந்தாங்க என்கிட்ட, அது 10 வயசு கூட இல்லை அந்த பொண்ணுக்கு. குழந்தைக்கு பிசி, அப்பதான் பீரியட்ஸ் வந்து ஒரு வருஷம் கூட ஆகல. இப்பதான் ஏர்லி மெனார்கி என் குழந்தைக்கு குழந்தை பிறக்குமானுச்சு. ஏமா அதுவே குழந்தை, அந்த குழந்தை பிறக்குமானு? ஏமா அது விடுமா, அது பாட்டுக்கு நார்மல் ஆயிடும். பிசிஓடி போயிட்டோம், அதுக்கு 21 வயசுல நீ கல்யாணம் பண்ணினீ. இப்போத்துல இருந்து அதை சொல்றதுனால என்ன பண்றது? இப்ப வர்ற பசங்க எல்லாம் பேஷன்ஸ், மேடம் எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது, ஐ காட் ட்ரீட்டட். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐ காட் ட்ரீட்டட்னு சொல்லிட்டு அதுக்குரிய மருந்தெல்லாம் சொல்லுதுங்க. அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சிஸ்ட் உடனே இந்த மாசமே வந்தா இந்த மாசமே போயிடும்னு. இன்னைக்கு ஒரு டாக்டர், நாளைக்கு ஒரு டாக்டர், நாளைக்கு ஒரு டாக்டர். Whenever you go to a new doctor, she will investigate, she will give her prescription. அவ்வளவுதான். மருந்து மட்டும் ஒரு 10 மாசத்துக்கு சாப்பிட்டுருப்பாங்க, ஒரு எஃபெக்டும் இல்லாம. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. குழந்தைங்க தானா வளர வேணுங்க. இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு குழந்தை பருவமே போயிடுச்சு. மை கிராண்ட் டாட்டர் ஃபர்ஸ்ட், நீங்க ஆக்சுவலா நாங்க சின்ன வயசுல இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணணும். அம்மா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் சைல்ட்ஹுட் இவ்வளோ இருக்கா? எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. வீடோட சைல்ட்ஹுட்டே கிடையாது இப்ப குழந்தைங்களுக்கு. ஸ்கூலு, டியூஷனு, சாப்பாடு, வீடு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த குழந்தையாவது விளையாடுறது கிடையாது. அப்புறம் மிச்ச நேரத்துல போன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த குழந்தைகள்லாம் வந்து கடவுள் பார்த்து எல்லாரையும் காப்பாற்றணும். அப்புறம் நிறைய சேனல்ஸ் வந்து நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதான் மேம், இப்போ கடைசி நான் உங்ககிட்ட கேட்க வர்றது தான். நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற புதுசா கல்யாணம் பண்ண போற பெண் குழந்தைங்களுக்கு, அம்மா மாதிரி பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறவங்க மற்ற விஷயங்கள் ஃபைனான்சியலா என்ன பண்ணணும் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து நீங்க தனியா போய் கஷ்டப்படணும்னு நினைக்காதீங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கு, நீங்க தனியா போறதுலயும் அட்வான்டேஜ் இருக்கலாம். எதுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஒரு கரு உருவாகி ஒரு குழந்தை அம்மா ஆகிடும். ஏன்னா இப்ப எந்த அம்மாவும் வந்து குழந்தைகளை வளர்க்கறது இல்ல. பாட்டியோ அத்தையோ யாராதான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய பெற்று அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அவங்க அதை அழகா வளர்த்துருவாங்க. ஒரு குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு ஒரு கேப் ஒரு 3 வருஷம் விடுங்க. 3 வருஷத்துல உங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும், நல்லாகும், வீடு நல்லா இருக்கும், குழந்தை அழகா வளரும். குழந்தையோட எல்லா பருவங்களையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து வராது, கரெக்ட், ஒரு தடவை தான் வரும். நீ யூ பிகம் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சின்னா அதுல வர்றதெல்லாம், அந்த வர்ற என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில மட்டும்தான். அடுத்ததுக்கு யூ பிகம் a senior. கரெக்ட். nobody will take any importance, nobody will give importance. ஹஸ்பண்ட் ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்குல்ல, நீ போன்ட்டுவாங்க. வீட்டுல இருக்க நீ புதுசாவா கர்ப்பமாயிருக்கேன்பாங்க. ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில சில விஷயங்களெல்லாம் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணலன்னா கஷ்டம். அப்புறம் பெண் குழந்தைகள் வந்து இப்பெல்லாம் பெண் குழந்தைகள் வந்து எந்த வயசுல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னே எனக்கு தெரியல. 6 மாச குழந்தையும் அதுக்கு பிரச்சனைகள் வருது, 6 வயசு குழந்தைக்கும் வருது,
16 வயசுக்கும் வருது, 26 வயசுக்கும் வருது, 60 வயசு. அது 60 வயசுக்கு வருது. அது வந்து நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வந்து நம்ம மனிதர்களுடைய இதுவே கிடையாது. அதனால பெண் குழந்தைகளை வந்து ப்ரொடெக்டிவா வளங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து தைரியமா இருக்கிறது எப்படி அப்படி. அப்புறம் பெண் குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவோட ஒரு நட்பு இதோட பழகணும். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே குழந்தைய வந்து நீ வந்து அது என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னு விசாரிக்கிற மாதிரி இல்ல, இருக்கக்கூடாது. நான் இப்ப எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நான் பசங்க கிட்ட சொல்லுவேன், நீ வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ற, ஸ்கூல் பேக் இந்த பக்கம் வீசி அடிச்சுட்டு செல்போனை எடுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. யூ கோ ஸ்ட்ரெயிட் டு த கிச்சன். அம்மாவோட போய் உட்காரு, உட்காந்து பேசு. அம்மா நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ற, எப்படி இருக்க, கேளு. உனக்காக ஒரு ஜீவன் வீட்டுல இருந்து உனக்காக உழைக்குது இல்ல, கேளு, பேசு. உனக்கு பசிக்குதா, ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடு. அந்த மாதிரி ஒரு பாண்டேஜ் இருக்கிற குழந்தைகள் வந்து வெளியே என்ன நடந்தாலும் உடனே அம்மா கிட்ட சொல்லும். எது இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ வந்து சொல்ற பழக்கம் இருக்கும். ஏன்னா குழந்தைகள் எதுலையாவது மாட்டிக்கிச்சுன்னா வந்து அதுங்க வந்து வீட்டுல சொன்னா ஏதாவது ஆயிடும்ங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வெளி உலகத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறாங்க. அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் முக்காவாசி நேரத்துல அது வந்து கெடுதலா தான் போய் முடியுது. அதனால வந்து அம்மாவை எஸ்பெஷலி யூ லவ் யுவர் மதர். அப்புறம் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து வருத்தப்படுறதுல கஷ்டம், லாபமே இல்லை. குழந்தைகளை அப்படிதான் வளர்க்கணும். குழந்தைங்களும் அம்மாவோட பாசமா இருக்கும். அப்பாவோட பாசமா இருக்கலன்னு சொல்லக்கூடாதுமா, நான் அப்பா குழந்தை. அதனால அப்பா மேலேயும் இருக்கணும். அப்பாவோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு வளரணும். நமக்கு வந்து இன்னைக்கு இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வளர்றதுக்கு என்னன்னா, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க, என்ன கேட்டாலும் கிடைச்சிடுது. இந்த கிடைக்கிறதுல இருக்கிறது வந்து அது சின்ன. அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க சொல்லணும் என்னங்க ஏதோ வாங்குறாங்க கொடுக்குறாங்கன்னு, அதுங்களுக்கு வந்து தோல்வியை வந்து எதிர்கொள்ற சக்தி எந்த குழந்தைக்குமே கிடையாது. ஏதாவது குழந்தை ஒரு சின்ன ஒரு தோல்வி, ஒரு சின்னதா ஒரு மார்க் குறைஞ்சு போச்சு, இல்ல யாராவது கிளாஸ்ல வந்து இரிட்டேட் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க, அடுத்த நிமிஷம் சூசைட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போறாங்க. அதெல்லாம் இல்லாம பிள்ளைங்க இப்போ காலேஜ் படிக்கிற பெரிய பிள்ளைங்கள ஒரு 3 பிள்ளைங்க போனை வந்து யூஸ் பண்ண விடலைன்னு சொல்லிட்டு ஒண்ணு மாடியில இருந்து குஜி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி சொல்ல போனா இன்னைக்கு ஒரு நாள் போறோம். என்கிட்ட அவ்வளவு ஏன்னா எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ், இப்ப நான் பிரசவம் பார்த்த பொண்ணு நான் வந்து வரிசையா எங்கிட்ட தான் கூப்பிட்டு வருவாங்க. எதுக்கு வந்தாலும் மேடம் நீங்களே மருந்து கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த குழந்தைகள் வந்து பேஷண்ட் கூட நான் வளர்ப்பேன். இந்த 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன்னா நான் பிரசவம் பார்த்த குழந்தைகள்ல இப்போ 20 வருஷமா நான் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன். ஐ see them growing. ஸ்கூலுக்கு போனப்ப எப்படி இருந்தது, கவுன் போட்டப்ப எப்படி இருந்தது, இப்ப பாவாடை சட்டை போட்டப்ப ஃப்ராக் இது போட்டு தாவணி போட்டு எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தைகள் ஏதாவது தவறு பண்ணுச்சுன்னு என்ன வந்து திட்டு, நீங்க எடுத்து விட்டு உங்களை மாதிரியே இருக்கு, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதனால வேற வழியே கிடையாது. அம்மா அப்பா தான் நல்லா பார்த்துக்கணும். அம்மா அப்பா வந்து ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைகள் மேல கண்ணு வைக்கணும். பட் எஸ்பெஷலி ஃபீமேல் சில்ட்ரன் யூ ஹேவ் டு. ரொம்ப சிறப்பு மேம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. நீங்க பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனையில ஒரு டாக்டரா இருக்கீங்க. இந்த மருத்துவமனையோட ஓனர் திரு நாராயணி கார்த்திகேயன் அவர்கள் நிறைய வந்து சர்வீஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மூலமா பண்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பண்ற சர்வீஸ், அவங்களோட சர்வீஸ் பத்தி நீங்க நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் போடுறாங்க. நிறைய ஃப்ரீயா வந்து இதுல இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் இதெல்லாம் கேம்ப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஒண்ணு நான் ஆக்சுவலா சார்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் வந்து கேன்சருங்கிறது வந்து முன்னாடியெல்லாம் வந்து இப்போ சுகர் வந்து தெருவில் 4 பேருக்கு இருக்குதுங்கிற மாதிரி கேன்சர் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நான் ஒர்க் இன் அ கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஃபார் 10 years as a senior assistant professor. அதனால அங்கே வந்து பெண்களுக்கு கேன்சர் வந்தால் என்ன கஷ்டப்படுவாங்க, என்னெல்லாம் பிரச்சனைகள் வருங்கிறத நான் கண்கூட 10 வருஷம் பார்த்துருக்கேன், நாட் 1 year. அதனால வந்து இங்கே சொல்லியிருக்கேன் சார்கிட்டலாம். இங்கே வந்து லேப் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு கேன்சர் ஸ்கிரீனிங் ஃப்ரீ ஃபார் விமன். நான் வந்து அது வந்து சின்ன டெஸ்ட் தான், கர்ப்பப்பை வாய்ப்புறத்துல இருக்கு, அந்த வெள்ளையை எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா இது கேன்சர் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, இது வராதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இட் இஸ் ஓபி ப்ரொசீஜர். இது பெருசா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கூட தேவை கிடையாது. அதை பண்ணி நம்ம 100 கேஸ் பண்ணோம்னா அதுல ஒருத்தர் 2 பேர் இந்த ஒரு கேம்ப்ல ஒருத்தருக்கு உனக்கு கேன்சர் வராம இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே பெரிய. மேமோகிராம் வந்து இப்ப நிறைய பேருக்கு எடுத்த உடனே மேமோகிராம் பண்றது இல்ல. ஆனா வந்து இப்ப கேன்சர் வந்து அவங்க வீட்டுல வந்து கேன்சர் ஹிஸ்டரி இருக்கு, அவங்க அத்தை சித்தி அம்மா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு பண்றோம். பட் 35 years ஆயிடுச்சுனாலே ஒரு மேமோகிராம் ரொட்டீனா எல்லாருக்குமே பண்றோம். பாப்ஸ்மியர், கர்ப்பப்பை வாய்ப்புற புற்றுநோய்க்கு and mammogram. It's routine means once in a year or 3 years once? Once in 3 years. வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களே செல்ஃப் எக்ஸாமினேஷன் நாங்க சொல்லி தரோம். நீ வந்து எப்படி உங்களுக்கே வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா
காக்கா குளிச்சு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்தது இல்லை, நான் இல்ல. பார்த்தது இல்லை. ஆனா சொல்லுவாங்க ஆமா. 2 நிமிஷத்துல குளிச்சுட்டு வராங்க காக்கா குளியன்னு. இன்னும் பெண்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கோ எதுக்குமே நேரம் கிடையாது. எந்த வயசுலயும் நேரம் கிடையாது. சின்ன வயசுல நேரம் கிடையாது, ஸ்கூலுக்கு போறப்ப நேரம் சொல்லி, கல்யாணம் பண்ணாலும் நேரம், பாட்டி ஆனாலும் நேரம் கிடையாது. பேரன் பேத்தியை பார்த்துக்கணும். தன்னுடைய உடம்பு தானே எப்படி இருக்கு, இங்க இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்கிறது இல்ல. அதே ஸ்டேஜ்ல தான் வர்றாங்க. நிறைய பேர் வந்து, ஏன்னா ஸ்டேஜ் லேட் ஆக ஆக என்ன ஆகும்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாறும். பேஷண்டோட 5 year சர்வைவல் ரேட்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பேஷண்ட் கேன்சர் நாங்க கண்டுபிடிச்சோம்னா அந்த 5 வருஷத்துல அந்த பேஷண்ட் நல்லா இருக்கா, உயிரோட இருக்காங்கிறது, இட்ஸ் கால்ட் 5 year சர்வைவல் ரேட். அது குறையும். கிரேட் அதிகமான குறையும். அதனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும். ஒரு சர்ஜரியோ ஏதோ ஒண்ணு பண்றோம்னா நியர் நார்மலுக்கு நாங்க கொண்டு வரதுக்கு தான் யோசிப்போம். கஷ்டப்படாம ஒரு வாழ்க்கை, நியர் நார்மல் வாழ்க்கை நடக்கணும்னு, அது இல்லாம போயிடும். ஸோ கேன்சர் அவேர்னஸ்க்காக கேம்ப்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் மூலமா நிறைய கேம்ப்லாம் பண்ணிட்டு. ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம், ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள், அதாவது மக்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன நேயர்களே, பார்த்தீங்க இல்லையா? அதாவது ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ண போற பொண்ணு என்ன பண்ணணும், இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு மருத்துவ பணிங்கிறது ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் ஹைலி பிளிஸ்ஃபுல். இது ரெண்டும் சேர்ந்து தான் அவங்களுடைய மருத்துவ வாழ்க்கைங்கிறத வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்ம வந்து மருத்துவர்களை கொண்டாடணும், போற்றணும், அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இதை மட்டும் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணனா அவங்களுக்கும் நல்லது, நம்முடைய உடம்புக்கும் நல்லது, நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. என்னுடைய அரங்கத்தில் இங்கே வந்து உங்களுடைய டைம் ஒதுக்கி நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ்.